இந்தியாவின் 6வது மற்றும் மிக இளம் பிராயத்து பிரதமரான ராஜீவ் காந்தி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அன்று காலமாகியுள்ளார். தனது 40வது வயதில் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற இவர் நவீன தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு புரட்சி மூலம் இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டிற்கு இட்டு சென்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராக கருதப்படுகிறார் ராஜீவ் காந்தி அவர்கள். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று மும்பையில் பிறந்துள்ளார். இவர் இந்திரா காந்தி, பெரோஸ் காந்தி தம்பதியரின் மூத்த மகன் மற்றும் ஜவஹர்லால் நேருவின் பேரன் ஆவார். ஆரம்பத்தில் அரசியல் மீது ஆர்வம் காட்டாத ராஜீவ் காந்தி இங்கிலாந்தில் பொறியியல் பயின்றார். பின்னர் இந்தியன் ஏர்லைன்ஸில் விமான ஓட்டியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். 1980இல் அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மரணத்திற்கு பிறகே தனது தாயாருக்கு உதவ அரசியலில் நுழைந்தார். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். 1984 முதல் 1989 வரை இப்பதவியில் நீடித்தார் ராஜீவ் காந்தி அவர்கள். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மனித வெடிகுண்டு தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டார் ராஜீவ் காந்தி அவர்கள். ராஜீவ் காந்தியின் ஆட்சிக் காலம் இந்தியாவின் தொழில்நுட்ப மற்றும் சமூக கட்டமைப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான விதையை விதைத்தார் ராஜீவ் காந்தி அவர்கள். சாம் பிட்ரோடாவுடன் இணைந்து கிராமப்புறங்களுக்கும் தொலைபேசி சேவையை கொண்டு சேர்த்தார். கணினிகளின் விலையை குறைத்து தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளம் இட்டார். 1986இல் தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார் ராஜீவ் காந்தி அவர்கள். கிராமப்புற திறமையாளர்களை ஊக்குவிக்க ஜவஹர் நவோதயா வித்யாலயா அமைப்பை உருவாக்கினார். இளைஞர்களின் அரசியல் பங்களிப்பை அதிகரிக்க வாக்களிக்கும் வயதை 21இலிருந்து 18ஆக குறைத்தார். அதிகாரத்தை கிராமப்புற அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு சட்ட வடிவம் கொடுக்க முயன்றார் ராஜீவ் காந்தி அவர்கள். பஞ்சாப், அஸ்ஸாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் நிலவிய உள்நாட்டு கலவரங்களை ஒடுக்க பல்வேறு அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். ஸ்வீடன் நாட்டின் போஃபஸ் நிறுவனத்திடமிருந்து பீரங்கிகள் வாங்கியதில் லஞ்சம் பெறப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு இவரது அரசுக்கு பெரும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியது. இலங்கை தமிழர்கள் பிரச்சினையில் தலையிட்டு 1987இல் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின்படி இந்திய அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்பினார். இது தீவிர விமர்சனங்களுக்கு உள்ளானதுடன் இறுதியில் இவரது உயிரிழப்பிற்கும் காரணமாக அமைந்தது. இவரது மரணத்திற்கு பின் இந்திய அரசு அவருக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. இவரது நினைவிடம் டெல்லியில் வீர் பூமி என்று அழைக்கப்படுகிறது. இவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 20 சத்பாவனா திவஸ் ஆகவும் மறைந்த மே 21 பயங்கரவாத எதிர்ப்பு நாளாகவும் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவின் 6வது மற்றும் மிக இளம் பிராயத்து பிரதமரான ராஜீவ் காந்தி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் மிக சிறந்த தகவல் தொழில்நுட்ப தொழில் முனைவோர்களில் ஒருவர் மற்றும் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் முதன்மை நிறுவனரான நாரா நாராயணமூர்த்தி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமை அடைகின்றோம். நாரா நாராயணமூர்த்தியின் முழு பெயர் நாகவார ராமராவ் நாராயணமூர்த்தி ஆகும். 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று கர்நாடகாவின் சிட்லகட்டாவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்துள்ளார். மைசூர் தேசிய பொறியியல் கல்லூரியில் மின் பொறியியல் இளங்கலை பட்டமும் கான்பூர் IITயில் முதுகலை பட்டமும் பெற்றார். இவரது மனைவி சுதா மூர்த்தி ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், சமூக ஆர்வலர் மற்றும் தற்போதைய ராஜ்யசபா MP ஆவார். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இவர்களின் மருமகன் ஆவார். 1981ஆம் ஆண்டு நாராயணமூர்த்தி தனது 6 நண்பர்களுடன் இணைந்து வெறும் 10,000 ரூபாய் ஆரம்ப முதலீட்டில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை தொடங்கினார். இந்த முதலீட்டுத் தொகையை அவரது மனைவி சுதா மூர்த்தி தனது சேமிப்பிலிருந்து வழங்கினார்.
1981 முதல் 2002 வரை 21 ஆண்டுகள் இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார். இவரது தலைமையில் இன்போசிஸ் நிறுவனம் அமெரிக்காவின் நாஸ்டாக் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய நிறுவனமாக சாதனை படைத்தது. இந்தியாவில் தூய்மையான வெளிப்படையான கார்ப்பரேட் நிர்வாக முறைக்கு நாராயணமூர்த்தி ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். சந்தேகத்திற்குரிய பட்சத்தில் அதை வெளிப்படையாக கூறிவிடு என்பது இவரது புகழ்பெற்ற கொள்கையாகும். இந்தியாவில் ஊழியர்களுக்கு பங்கு விருப்ப திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆரம்பகால நிறுவனங்களில் இன்போசிஸ் ஒன்றாகும். இதன் மூலம் மென்பொருள் பொறியாளர்கள் மட்டுமின்றி நிறுவனத்தின் ஓட்டுநர்கள் வரை பலரை லட்சாதிபதிகளாக்கினார். வணிகத்தின் நோக்கம் லாபம் ஈட்டுவது மட்டுமல்ல, சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிப்பதே என்று நம்பியவர் நாராயணமூர்த்தி ஆவார். இந்தியாவின் தொழில் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக இவருக்கு பல உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. இந்திய அரசு 2000 ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கியது. இந்தியாவின் 2வது மிக உயரிய குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருதானது 2008 வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜியன் ஆஃப் ஆனர் என்ற விருது வழங்கப்பட்டது. இவர் தற்போது இன்போசிஸ் நிறுவனத்தின் கௌரவ தலைவராக உள்ளார். எளிமையான வாழ்க்கை முறைக்கும் உயரிய சிந்தனைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் நாராயணமூர்த்தி லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக திகழ்ந்தார். இந்தியாவின் மிக சிறந்த தகவல் தொழில்நுட்ப தொழில் முனைவோர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.